ஹலோ நண்பா! இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சுசுகி ஷோரூம் தான் வந்திருந்தோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்டையார்பேட்ல உங்களுக்கு அந்த மணிகுண்டு பேக் சைடு அப்படியே நம்மளுக்கு இத லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. ரோன்வால்னு சொல்லிட்டு சுசுகில இவங்க ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரு. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் நம்மளுக்கு இன்ஜின் வாரண்டி மெயினா கிடைக்குது. கண்டிப்பா இந்த மாரி ஷோரூம்ஸ் நீங்க விசிட் பண்ணணும். ஏன்னா கம்பெனிலேருந்து ஒரு 2 இயர்ஸும் இவங்க ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அதனால கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா, சுசுகி தரப்புலேருந்து சுசுகி ஜிக்ஸர் 250 எஸ்எஃப் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபுல் ஃபேரிங் வச்ச ஒரு பைக்கு. செம்மையா இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் பில்டு குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சா வேற லெவல்ல குடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த ரென்வால் சுசுகி ஷோரூம்லேருந்து குமார்ன்ற மேனேஜர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே சாரோட காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வீடியோலேயும் நம்மளுக்கு ஓட விடுவேன். அதனால் அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுசுகி தரப்புலேருந்து இந்த ஜிக்ஸர்ன்ற ஒரு பைக்கு எல்லா கம்பெனிலேருந்தும் ஒரு சில பைக்ஸ் லைனப் அப்படி இருக்கும். பஜாஜ் போனீங்கன்னா பல்சர் லைனப் இருக்கும். டிவிஎஸ் போனீங்கன்னா அப்பாச்சி லைனப் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ போனீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் லைனப் இருக்கும். அதே போல் சுசுகிலேருந்து இந்த ஜிக்ஸர் நேம் மாறாமல் டாப் நாச்சாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியோட லுக்கு எந்த விதமான அந்த சேஞ்சஸுமே நம்மளுக்கு கிடையாது. எல்இடி செட்டப்ஸுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. லுக் வைஸும் சரி, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் வைஸும் சரி, சுசுகியை பொறுத்த வரையும் குவாலிட்டி டாப் நாச்சாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபேரிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் கூல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பிளேஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு சைடில் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நம்மளுக்கு நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்தவரையும் நல்ல ஒரு பெரிய சஸ்பென்ஷன்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே இருக்கும் வண்டியை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த மட்கார்டில் நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு மட்கார்டு. அதிலே சுசுகின்ற நேம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பிரேக்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பை பிரேக் டிஸ்க் பிரேக்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஷார்ப்பாக நிற்கும். வண்டியை பொறுத்தவரையும் நம்ம அடித்த இடத்துல வண்டி நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸோடையே நம்மளுக்கு வந்துடும். ஃபேரிங்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆஃப்டர் மார்க்கெட் ஏதாவது நம்ம போடணுன்னாலும் நம்மளுக்கு போட்டுக்கிட முடியும். கிராஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட முடியும். சைடில் நம்மளுக்கு ஃபேரிங் வர்ற இடத்துல எஸ்எஃப் 250ன்னு சொல்லிட்டு சூப்பராக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேர் அடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சைலன்சரில் அங்கேயும் நம்மளுக்கு சுசுகியில் கார்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம எதுவுமே போக தேவையில்ல. நம்மளுக்கு ஃபேரிங் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இன்ஜினை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் சிசி 249 சிசி இன்ஜின் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியை பொறுத்தவரையும் 1 சிலிண்டர் தான் நம்மளுக்கு வருது. இதோட மேக்ஸிமம் இதோட பவரை பொறுத்தவரையும் 26.5 பிஹெச்பி பவர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க்கை பொறுத்தவரையும் 22 Nm ஆஃப் டார்க் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் 7300 ஆர்பிஎம்மில் நம்மளுக்கு ரீச் பண்ண முடியுது. வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டி 12 லிட்டர்ஸ் நல்லா லார்ஜாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ஃபுட்ரஸரும் நல்ல குவாலிட்டியான ஃபுட்ரஸர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில பைக்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சுசுகி குவாலிட்டி எப்போவுமே டாப் நாச்சாக கொடுப்பாங்க. இதில் நம்மளுக்கு சைலன்சரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சைலன்சர் மட்டும்தான் 250க்கும் 500க்கும் டிஃப்ரெண்ட் வரும். ப்ளஸ் டிஸ்க் பிரேக் வரும். இது 2 தான் நம்மளுக்கு சேஞ்சாக வரும். மற்றபடி லுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 150க்கும் 250க்கும் வேறு எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. இதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சீட்டு நல்ல குவாலிட்டியான ஒரு சீட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பில்லியன் சீட்டு கீழே 250ன்னு சொல்லிட்டு சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட கிராஃபிக்ஸும் நல்லாவே இருக்குது. இந்த கலர் ஒரு சட்டிலான கலர், பிளாக் கலரு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதே போல் இதில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சஸ்பென்ஷன்ஸ் நல்லா ஸ்டிஃபர் சைடாக நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இதில் ரியர் சைடோ பிரேக் வருது பார்த்திங்கன்னா பை பிரேக் கேலிபர் பிரேக்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு வீலோட சைஸ் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் வீல் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. டயர் அக்கரும் கொடுத்துருக்குறாங்க. சாரி கார்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி வைஸ் இந்த வண்டியில் நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பில்லியனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஒரு பக்கம் ஹைட்டாக தான் நம்மளுக்கு இருக்கும். சிக்னல் லம்பை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பல்பில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு பார்த்தோம்னா டெயில் செக்ஷன் நல்லாவே லுக்கான ஒரு டெயில் செக்ஷன் எப்போவுமே சுசுகியில் இருக்கும். அதே போல் தான் இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷனை பொறுத்தவரையும் நல்லா லுக்காக இருக்குது. நல்லா சாரி கார்டும் நல்லா யூஸரபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் டயர் அகரும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா R15 இது போல் ஒரு சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சேர் பேக் சைடில் இருக்கவங்க சட்டையில் ஃபுல்லாக அடிக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு சேர் அடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க.
ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கஸ்டமருக்கு பார்த்து பார்த்து பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒரு நம்மளுக்கு ட்ராவலிங் கொண்டு போகணுன்னாலும் கொண்டு போகலாம். இது ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஸ்டியரிங் இல்லை, நார்மலான ஒரு ஸ்டியரிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு செயினும் நல்லா லாங்கரான செயின், பல்லு ரொம்ப பெரிய பெரிய பல்லான ஒரு பல்லில் கொடுத்துருக்கிறதுனால டார்க்கு பவர் கொஞ்சம் கம்மி தான் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு மைலேஜ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஹைவேல போகும்போது நல்லா சேஃப்டியாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியோட ஆவரேஜான மைலேஜ் 38 km/லிட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதர் 250 சிசியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். இது வந்து பாடி டைப் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நேக்டுன்ற வேரியண்ட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்குன்ற நேமில் வந்து இதை நம்மளுக்கு சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான அளவில் வந்து நம்மளுக்கு ஸ்டேரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லாவே இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு 2 சைட்லையுமே ஃபேரிங்கில் ஜிக்ஸர் எஸ்எஃப்னு சொல்லிட்டு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸில். பார்க்கறதுக்கு அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இதோட வண்டியோட ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 740 mm வந்துடும். வண்டியோட வித்தை பொறுத்தவரையும் 2010 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைட்டை பொறுத்தவரையும் 1038 mm வந்துடுது. வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டி 12 லிட்டர் சொல்லிவிட்டேன். வண்டியோட சீட் ஹைட்டு எப்போவுமே ஜிக்ஸரை பொறுத்தவரையும் சரி, இப்போ ஸ்டாங்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சுசுக்கியில். அந்த பைக்லேயும் சரி நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு நல்லாவே இருக்கும். சீட் ஹைட்டுமே நல்லாவே கொடுத்துருப்பாங்க. 800 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 4.7க்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப சூட்டபுளாகவே இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 165 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் பேஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். 1345 mm கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளாஸ்டிக் டேங்க் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஆனால் நான் ஒரு சுண்டு வரலில் இழுத்தா வரல, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸ்விட்சஸ் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடை பொறுத்தவரையும் நம்மளுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் சுவிட்சு, அதுக்கப்புறம் கில் சுவிட்சு ரெண்டுமே நம்மளுக்கு அதிலே இன்டிகிரேட்டடாக இல்லாமல் செப்பரேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. மிரரும் நல்ல குவாலிட்டியான ஒரு மிரரு. நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் பாருங்கள். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வந்து வண்டியை வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் செக்ஷனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸு, எல்இடியோட த்ரோ வந்து வேறு மாதிரி இருக்கும். வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பகலில் ஒரு மணிக்கு எடுத்தேன். 1 மணிக்கு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதே போல் இதில் வந்து கன்சோலு செம்மையாக இருக்குது. இதான் நான் அந்த பாஸ் சுவிட்ச் அழுத்துறேன் 1 மணிக்கு. ஷோரூம் வெளியில் ஆப்போசிட்டு லைட்டு. ஆனால் இருந்தாலுமே அந்த லைட் வந்து எவ்வளோ பிரகாசமாக தருது பாருங்கள். அந்தளவுக்கு வந்து எல்இடியில் வந்து பார்த்து பண்ணி டிசைன் வைஸும் சரி, நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க எல்இடி செட்டப்ஸை பொறுத்தவரையும். இதில் வந்து நம்மளுக்கு கன்சோல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் வந்துடும். நியூட்ரல் கியர் எது இருக்குன்னு பார்த்துக்கிட முடியும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. நம்மளுக்கு நியூட்ரல் இருந்தால் அதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ட்ரிப் பி அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட வீலோட சைஸை பொறுத்தவரையும் 17 inches. டயரோட செக்ஷனை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 110 mm 70 பார் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ரியர் செக்ஷனை பொறுத்தவரையும் 150 பார் 60 17 inches வீலோட நம்மளுக்கு வருது. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸு, ரேடியல் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கீயோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. வண்டியோட லுக்கு, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சுசுகி ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரென்வால்னு இருக்க இந்த சுசுகி ஷோரூமை கண்டிப்பாக